அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்ச்சர் ப்ராப்ளம் இருக்கு, டைம் கேப் இருக்கு. முதல்ல என்ன இருக்குது? டைம் கேப். ரெண்டாவது கல்ச்சர் கேப். ஓகே, கல்ச்சர் கேப். இந்த டைம் கேப் இருக்கிறதுனால ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டதனுடைய ஒரு அர்த்தமும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தமும் வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கன்கார்டன்ஸ் எடுத்து ப்ரீச் பண்றதுனால நமக்கு அதனுடைய முழு அர்த்தம் என்ன பண்ணாது, கிடைக்காது. என்ன ஆசீர்வாதம், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தார். அவர் தான் அந்த ஒத்த வாக்கியம் எழுதினார் பாருங்க. நம்ம ஆளுங்க அன்பா ஒரு இடத்துல டக்குன்னு போய் உட்கார வேண்டியது, சனிக்கிழமை நைட்டு உட்காந்து கடகடன்னு அதெல்லாம் எடுத்து அந்த அன்பை எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு பிரிச்சு இத்தனை வகை அன்பு இருக்குது அப்படின்னு. நீதிமானா? நோவா யாரு? நீதிமான். எப்படி நீதிமானானா தெரியல, ஏதோ ஆயிட்டான். ஆபிரகாம் எப்படி நீதிமானானா? விசுவாசத்தினால நீதிமானானா. அது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. நீதிமானாகிய லோத்து, அது என்னது? நீதிமானாகிய லோத்து. அப்புறம் எபிரேயர்கள் எப்படி நீதிமானானாங்க? கிரியைகள் நல்லானாங்களா? சரி, நாம எப்படி நீதிமானானோம்? விசுவாசனால நீதிமான். எல்லாரும் நீதிமான் தான். எப்படி இது? அவனும் நீதிமான், இவனும் நீதிமான், இவனும் நீதிமான் போட்டிருக்க. அப்ப அங்க என்ன நீதிமான் சொன்னாங்க, இது என்ன நீதிமான் சொல்றாங்க தெரியாது நமக்கு. தாவீதோ சாலமோனோ சொன்ன நீதிமானோ நாம இன்னைக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. நாம இந்த நீதிமானை வச்சுக்கிட்டு அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்தது கல்ச்சர் கேப், கிராஸ். ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்? சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். இது எப்ப சொன்னது? சிலுவைக்கு முன்னாலேயா பின்னாலேயா? முன்னாடி. இப்ப நமக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியும். இயேசுவை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அதனால நமக்கு சிலுவை தெரியும். அவங்களுக்கு அது சொல்லும் போது என்ன தெரியும்? இப்ப நம்ம சிலுவைன்னு சொல்றது கர்த்தருக்காக பாடுகள் சுமக்கிறது அப்படி தெரியும். அப்ப சொல்றது கொலை கருவி. என் பின்னால வந்தீங்கன்னா சாவிங்கன்றார், வேற ஒண்ணும் இல்லை. என் பின்னால வந்தீங்கன்னா ஏதோ பெரிய ரபிகள் உங்களுக்கு கொடுக்குற சௌக்கியத்தை போய் நான் என்ன பண்ண போறதில்ல, கொடுக்க போறதில்ல. என் பின்ன நீங்க எனக்கு சீஷனாய் வர விரும்பினால், அதெல்லாம் சீசனா இருந்தா எப்பவுமே சிலுவை சுமந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, உள்ள வர்றதுக்கு தான். இப்போ இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின். நோவா மிருகங்களை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணா? ஜோட ஜோட செலக்ட் பண்ணா. சுத்தமான மிருகம், சுத்தமான மிருகத்துல எத்தனை எத்தனை ஜோடி? 7 ஜோடி. அசுத்தமான மிருகத்துல ஒரு ஜோடி தான், 2 ஒரு ஜோடி. ஓகே, ஏன்னா நிறைய நல்ல மிருகம் வளர்ட்டோம்னு சொல்லி செய்திருப்பான் பொழுது. எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. இவனுக்கு அசுத்தமான மிருகம் சுத்தமான மிருகம்னு எப்படி தெரியும்? ஏன்னா மோச காலத்துல தானே சொன்னார் எது அசுத்தமான மிருகம் எது சுத்தமான மிருகம்னு. அப்ப நோவாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆமா, முதல்ல அங்க என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு, கலாச்சாரத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் அப்படியே யோசிக்கிறோம், கர்த்தாவே ஏதாவது பேசுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது பேசுங்க ஆண்டவரே. அப்போ டக்குன்னு ஒரு வசனம் வருது. பவுல் பேசுகிறார். என்ன பேசுறாரு? நான் அனுதினமும் சாகிறேன். அதை எடுத்துட்டு வந்து வச்சுருவேன். ஒரு வசனம் மட்டும் பேச முடியுமா? குறைஞ்சபட்சம் 40 நிமிஷமாவது பேசி ஆகணும். அப்ப நமக்கு நிறைய வசனம் தேவைப்படுது. அனுதினமும் சாகிறேன் 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 சாகிறேன். டக்குன்னு சிலுவை சிலுவை. அனுதினமும் என்ன பண்ணணும், சிலுவையை சுமக்கணும். அனுதினமும் சிலுவையை என்ன பண்ணணும், சுமக்கணும். அப்போ போய் நின்று பேசுறோம். பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் நான் சாகிறேன். நீங்கள் எதற்காக சாகிறீர்கள்? கிட்டாருக்கு சாகிறீர்களா? மியூசிக் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா சாகிறீர்களா? அப்படின்னு அவனுக்கு என்னெல்லாம் ஆசை உண்டோ அத்தனையும் சாகடிச்சு போடுவோம், செத்துடணும். அத்தனைக்கும் என்ன பண்ணிடணும், செத்துடணும். ஆனா பவுல் அங்க பேசும்போது உண்மையிலேயே டெய்லி எனக்கு என்னைக்கு சாவு வரும்னு தெரியாது, அனுதினமும் இன்னைக்கு செத்துருவேன் இல்லைன்னா நாளைக்கு செத்துருவேன்னு லிட்ரலா சாகிறத பத்தி பேசுறாரே தவிர அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை பத்தி அவர் என்ன பண்ணல, பேசல. நமக்கு அது புரியலன்னா நாம் அதை ஆவிக்குரிய அர்த்தமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம். நாம் சாக வேண்டும் சாக வேண்டும் சாக வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அனுதினமும் சாகிறதுனா அவர்
இஸ் என்கவுண்டரிங் டேஞ்சர் எவ்ரிடே. எத்தனை நேரம் வேணா நான் சாகலாம், அதுதான் அவர் அப்படி சொல்றாரு.